வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவுன்னு காணப்பட்ட தங்கத்தோட விலையானது நம்ம வாரத்தோட தொடக்கத்தில் சொன்ன மாதிரியே வாரத்தோட முடிவில் சரிவோட முடிஞ்சிருக்கு. சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்குது. இது எவ்வளோ சரிஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு வரப்போகிற வாரத்துலையும் இந்த மாதத்தை மீதமுள்ள நாட்களையும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 240 காணப்பட்டது. இன்று விலை மாற்றமின்றி 1 கிராம் 240 8 கிராம் 1920 காணப்பட்டது. விலை மாற்றமின்றி 1920 காணப்படுறதுல 1 கிலோ 2,40,000 காணப்படுது. கடந்த 2 நாட்களில் நமக்கு 2,45,000 இருந்தது. 2,40,000 அப்படிங்கிற விலை சரிவோடு இந்த வாரத்தை நிறைவு செஞ்சிருக்கு. அதே வேளை அடுத்து 24 தங்கத்தோட விலை 1 கிராம் 14,510 ரூபாயா காணப்பட்டது. விலை மாற்றம் எதுவும் இல்லாமல் 14,510 ரூபாயா இருக்கு. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. சவரன் 1,16,080 காணப்பட்டது. விலை மாற்றம் எதுவும் இல்லாமல் 1,16,080 ரூபாயா காணப்படுது. குறிப்பாக வாரத்தோட முடிவில் கடந்த 2 நாட்களில் ஏற்றங்கள் போக நம்மளுக்கு சரிவுன்னு பார்த்தீங்கன்னா 1,17,824 இருந்தது. இப்போ வந்து 1,16,080 ரூபாயா காணப்படுது. இதே வேலை 22 தங்கத்தோட விலையிலும் இதே நிலைமை தான். 13,300 ரூபாவாக காணப்பட்டது. விலை மாற்றம் எதுவுமின்றி 13,300 ரூபாவாக காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் நம்மளுக்கு வந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. சவரன் 1,06,400 காணப்பட்டது. விலை மாற்றம் எதுவுமின்றி 1,06,400 ரூபாவாக காணப்படுது. இதுவும் பார்த்தீங்கன்னா கடந்த 2 நாட்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,08,000 காணப்பட்ட சவரன் விலை நம்மளுக்கு ஏற்றம் சரிவுன்னு முடிந்தாலும் கடைசியாக சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்கிற மாதிரி 1,06,400 காணப்படுது. மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை இதோட விலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,000 2,200 சரிவுன்னு பார்க்குறப்போ 3,000 4,000 அப்படிங்கிற ரேஞ்சில் அதிகபட்சமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக 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 அதிகமாகவே காணப்படுது. அதே போல் இது என்ன மாதிரி வாய்ப்புகள், என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையில் முக்கிய பங்கு வகிக்கும்னு சொல்லலாம். இந்திய பங்குச்சந்தையானது 78,000 புள்ளிகளை தொட்ட பிறகு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புவிசார் அரசியல் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா புவிசார் அரசியலை சார்ந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 76,000 புள்ளிகள் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது. இது வந்து தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவு அப்படிங்கிற போக்கு தொடர்ச்சியாக பெற வாய்ப்புகள் இருக்கிறதால அமெரிக்க பங்குச்சந்தையானது 53,300 புள்ளிகள் அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தை தொட்ட பிறகு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 51,800 900 புள்ளிகள் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த வரலாற்று உச்சத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தடுமாற்றத்திலையும் ஏற்றம் சரிவிலையும் காணப்படுது. இது மாதிரியான போக்கானது பங்குச்சந்தைகளில் முதலீடுகளை ஈர்க்கும். இப்படி முதலீடுகள் பங்குச்சந்தை பக்கம் போகிறப்ப என்னன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது சரியறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் உருவாகும். அதே போல் இப்போ புவிசார் அரசியல் சார்ந்த சூழ்நிலைகள் வந்து சரியாக இல்லாத காரணத்தால் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தில் முதலீடுகள் குறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்படி குறையிறப்ப என்னாங்கன்னா தங்கத்தோட விலையானது மேற்கொண்டு சரிய வாய்ப்புகள் இருக்குது. அதே வேளை தங்கத்தோட விலையானது நம்ம தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு 2-2.5 மாதங்களாகவே 1,02,000 கீழே போகாமல் அதை தொட்ட பிறகு ஒரு ஏற்றத்தை சந்திச்சுட்டு இருக்குங்கிறதா ஒரு விஷயம்.